மார்னிங் வித் ஜீசஸ். இன்னைக்கு ஏசாயா 60வது அதிகாரத்தில் 20வது வசனம் பார்க்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. ஏனென்றால் கர்த்தரே நம்மளுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கானான் தேசத்தை நோக்கி போகும்போது ஏசப்பா பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர் கூடவே இருந்தார். அவர் என்னென்ன வழி நடத்தணுமோ ஒரு வழிகாட்டியாக இருந்தார். எப்படி ஏசப்பா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தார வழி நடத்தினாரோ, தன்னால் உரைக்கப்பட்ட வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு அவர் எப்படி அழகா தன்னுடைய மக்களை நடத்தி சென்றாரோ, அது போல இந்த காலத்திலும் இந்த வேளையிலும் ஏசப்பா நம்மளை அழகாக நடத்துவார். சூரியன் இனி மறைவதில்லை, நம்ம சந்திரன் இனி அஸ்தமனிப்பதில்லை. ஏன்னா நம்மளுடைய சூரியனும் சந்திரனுமோ ஏசப்பா தான். கர்த்தரா நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம கூட சூரியனாக இருக்கிறாரு. அதனால உலகத்துல என்ன மாற்றங்கள் என்ன இது வந்தாலும் கர்த்தர் ஒருபோது மாறப்போவதில்லை. அவர் என்ன வாக்குரைத்தாரோ, தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு என்ன வாக்குரைத்தாரோ, கானான் தேசத்துல கொண்டு போனது போல எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர்களோடு பகலில மேகஸ்தம்பமா இரவில் அக்னி ஸ்தம்பமா இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினது போல இன்னைக்கும் ஏசப்பா நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென்.